வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 15வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வழக்கம் போல ஒரு மாலை வேளை பெண்களில் ஓய்வாக இருந்தவர்கள் உட்கார்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது கல்யாணியின் பிள்ளை பிரகதீஷ் அழும் குரல் கேட்டது. இப்படி குழந்தையை அழ விட்டுட்டு அத்தையும் மருமாளும் என்னதான் பண்ணுகிறார்கள்? நான் போய் பார்க்கட்டுமா என்றாள் சுந்தரா. அதெல்லாம் இல்லை, சாயந்தரம் குழந்தை சற்று கத்தினால் தொண்டை பிரிந்து கொடுக்கும்பா. 2 நிமிடம் கத்த விட்டுவிட்டு வயிற்றுக்கு கொடுப்பா. திருஷ்டி சுத்தி போடுவா. எங்க பக்கங்கள்லேயும் இந்த பழக்கம் உண்டு. அம்மா, ஒரு மாதிரி பொன்னி பாட்டி ஆயிட்டா. வெளியே ரொம்ப காமிச்சுக்கலேனாலும் 3 பேரும் கொஞ்சமாகவா வேதனைப்பட்டிருப்பார்கள். ஏமா நளினி, சுபாவோட கல்யாண வேலையெல்லாம் எந்த அளவில் இருக்கு என்றாள் பரிமளா. இன்னும் நாள் இருக்கே, ஒரு நல்ல நாள் பார்த்து பானு மூர்த்தி ஆசாரிகிட்ட எல்லாம் பண்ண கொடுக்கணும். நீங்க யாராவது தான் துணைக்கு வரணும் என்றாள் நளினி. அதுக்கு என்ன, வந்தா போச்சு என்றாள் பரிமளா. ஏ சுந்தரா, சுபா கல்யாணம் முடிஞ்சா அடுத்தது உன் பேரன் கல்யாணமா? பார்க்க ஆரம்பிக்கலையா என்று பரிமளா கேட்க, அது பார்க்க ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி வேற முக்கியமான கல்யாணம் ஒண்ணு இருக்கே, அதுக்கப்புறம்தான் இது என்றாள் சுந்தரா. அது என்னம்மா, அப்படி ஒரு முக்கியமான கல்யாணம் எனக்கு தெரியாம? யாருக்கு? ஆமாமா, உனக்கு எப்படி தெரியும் என்று கலாய்த்தாள் சுந்தரா. நெசமாத்தான் கேக்குறேன், அது என்ன முக்கியமான கல்யாணம்? யாருக்கு? என்ன பரிமளாக்கா, வரதன் மாமாவுக்கு சதாபிஷேகம் இல்லையா? இன்னும் 2 மாசம்தானே இருக்கு அதுக்கு என்று சுந்தரா சொன்னதுதான் பரிமளாவுக்கே நினைவுக்கு வந்தது. ஆமாம் சுந்தரா, நிஜமாவே மறந்துதான் போயிட்டேன் என்றாள் பரிமளா. அதற்குள் அங்கு உட்கார்ந்த தேவிகா, அத்தை, உங்ககிட்ட சொன்னனே, அரவிந்த் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காண்பிச்சேன். அவனுக்கு இப்போ குரு பலன் வருதாம். இப்ப பண்ணலேனா ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாதாம். அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து ஜாதகத்தை எடுத்து கோவில்ல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும் அத்தை என்றாள். ஆமாண்டி, காலம் கெட்டு கிடக்கிறது. அப்புறம் ஏதாவது லவ்வு கிவ்வுன்னு கண்ட பொண்களையும் கூட்டி கொண்டு வந்துட்டான்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என் பேரனோ மன்மத மாதிரி இருக்கான். பெண்கள் எல்லாம் அப்புறம் விட்டு வைக்காதில்லையா? சீக்கிரமே பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். சுபம் என்றாள் பரிமளா. ஆமாம், சத்திரம் எடுத்தால்தான் தேவலை இல்லையா சதாபிஷேகத்திற்கு என்றாள் தேவிகா. அதெல்லாம் வேண்டாம், நம்ம காம்பவுண்ட் மட்டும் போதும். ரொம்ப பெருசா பண்ணினா திருஷ்டி பட்டுடும். பார்க்கலாம், ஜெயந்தியும் கணேசனும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ என்று சுந்தரா சொல்ல அன்றைய கூட்டம் கலைந்தது. திவ்யா திரும்பி வரும் நாளும் நெருங்கிவிட்டது. இந்த முறை அரவிந்தை வீடியோவுடன் சேட்டிங்கில் கூப்பிட்டாள். இதுவரை அவர்கள் யாஹூ மெசஞ்சரில் டைப் செய்தோ இல்லை ஸ்கைப்பிலோ தான் பேசிக்கொள்வார்கள். என்றைக்காவது போனில் கூப்பிடுவாள். வீடியோவில் சாதாரணமாக வரமாட்டாள். யாராவது பார்த்துவிட போகிறார்களே என்று இருவருக்கும் பயம். இன்றைக்கு யாரும் இல்லாத ஒரு வேளையில் பேசி வைத்து கொண்டு கூப்பிட்டாள். இவனுக்கு ஒரே த்ரில். ஏய் திவ்யா குட்டி, ஐயோ, வீடியோவில் பார்க்கறச்ச நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீங்க கூட தான் ரொம்பவும் அழகா இருக்கீங்க, என் கனவுல வர மாதிரி என்றாள் திவ்யா. ஆமா, நீ எப்ப வருவ? என்னைக்கு? எத்தனை மணிக்கு? எந்த ஃப்ளைட்? மெதுவா மெதுவா என்றவள் தான் கிளம்பும் தேதி நேரம் சொன்னாள். ஓகே, ஃப்ளைட் நம்பர் சொல்லு. எந்த ஏர்லைன்ஸ்? அது வேண்டாமே உங்களுக்கு என்றாள் திவ்யா. ஏய், என்ன விளையாடுறியா? ஏன் வேண்டாம்? நான் ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாமா? வேண்டாம் ராஜா, வேண்டாம் என்றாள் கெஞ்சும் குரலில். ஏன் திவ்யா, உன்னை உடனே பார்க்கணும்னு நான் எப்படி துடியா துடிக்கிறேன் தெரியுமா? இது உனக்கு புரியலையாடா என்றான். புரியுது ராஜா, புரியுது. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? ஆனா நம்ம 2 பேரின் ஒரு செய்கையோ ஒரு சின்ன கண் அசைவோ நம்மளை காட்டி கொடுத்துடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க டியர் என்றாள். காட்டி கொடுக்கட்டுமே,
சீக்கிரமே தெரிய வேண்டிய விஷயம்தானே இது. தெரியும் போது தெரியட்டுமே, வந்ததும் வராததுமா உரசல் வேண்டாமே. சரி, உங்களுக்காக ஃப்ளைட் நம்பர் கொடுக்கறேன். ஆனா ஏர்போர்ட்டுக்கு நீங்க வரக்கூடாது. சரி மேடம். என் மேல கோபமா? இல்லடா கண்ணா, உன் மேல ஒரு நாளும் நான் கோபப்பட மாட்டேன். ஏமாற்றம்தான். ஆனா ஒரு கண்டிஷன், நீ வீட்டுக்கு வந்ததும் என்னை பார்க்கணும், சரியா? என் ராஜா இல்ல, அது வேண்டாம். அப்போ பாதி ராத்திரி ஆயிடும். மறுநாள் வச்சுக்கலாமே நம்ம சந்திப்பை என்று திவ்யா சொல்ல அவனும் அரை மனதுடன் சம்மதித்தான். அன்று வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு திவ்யா வரும் பிளேன் வருகிறது. ஏர்போர்ட்டுக்கு லக்ஷ்மி, காவ்யா, ரம்யா எல்லோரும் வரணுமாம். என் காரில் இடம் பத்தாது. ரங்கா, இன்னைக்கு உன் ஜைலோவை எடுத்து கொண்டு போகலாமா என்று கேட்டார் சீனிவாசன். தாராளமா எடுத்துக்கிட்டு போயேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. உன்னால ஜைலோவை ஓட்ட முடியுமா? பழக்கமில்லாத வண்டியாச்சே, பரவாயில்லையா என்று கேட்டார் ரங்கா. பிறகு அரவிந்த கேட்கலாம், அவன் ஃப்ரீயா இருந்தா அவனை வர சொல்றேன் என்று அவனை கூப்பிட்டு, இன்னைக்கு ராத்திரி ஏர்போர்ட்டுக்கு இவங்களை கூட்டிக்கிட்டு போறியாடா என்று கேட்டார். என்ன விசேஷம்? எதுக்கு ஏர்போர்ட்? யார் வராங்க என்று ஒன்றும் தெரியாத அப்பாவி போல கேட்டான் அரவிந்த். என்னடா மறந்துட்டியா? இன்னைக்கு திவ்யா வராளே ஸ்டேட்ஸ்ல இருந்து, அதுக்குத்தான் என்றார் ரங்கா. ஆமா இல்ல, ஆனா எனக்கு இன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ என்னவோ என்றான் தனக்கு சுவாரஸ்யம் இல்லாதது போல காட்டிக்கொண்டு. பின்ன நான் வேணும்னா ஸ்டேஷன்ல யாராவது டிரைவர் இருப்பான், கேட்டு பார்க்கறேன் என்றார் ரங்கா. அரவிந்த் டென்ஷன் ஆகிவிட்டான் காண்பித்து கொள்ளாமல். இல்லப்பா, நானே அங்கிளை கூட்டிக்கிட்டு போறேன். என் ஃப்ரெண்ட் ராஜனை நைட் டியூட்டிக்கு போக சொல்றேன் என்றான். ஏர்போர்ட்டுக்கு புறப்படும் முன் ரம்யா, ஃப்ளைட் கரெக்ட் டைமான்னு விசாரிச்சுக்கிட்டு போகலாமே என்றாள். அதுவும் சரிதான், நீயே ஃபோன் பண்ணி கேளுமா என்றார் சீனிவாசன். ஃபோன் செய்த ரம்யா, அப்பா ஃப்ளைட் 3 மணி நேரம் லேட்டாம், 2 மணிக்குத்தான் வரும். அப்புறம் இமிகிரேஷன் கிளியரன்ஸ் எல்லாம் ஆகி அவ வெளியே வர 3 மணி ஆகிடும். 1 மணிக்கு புறப்படலாமே என்றாள். அம்மா காவியா, நீ போய் அரவிந்த் அண்ணாவிடம் சொல்லிட்டு வந்துடுமா, ராத்திரி 1 மணிக்கு புறப்படலாம்னு என்றார் சீனிவாசன். மறுபடியும் கிளம்பும் சமயத்தில் ஃபோன் செய்து விசாரித்ததில் இன்னும் 2 மணி நேரம் லேட் என்றார்கள். இதே எதுடா வம்பா போச்சு, அந்த பிள்ளை அரவிந்த வேற தொந்தரவு பண்ண வேண்டியிருக்கு, ராத்தூக்கம் இல்லாம என்று அழுத்து கொண்டார் சீனிவாசன். அவருக்கு என்ன தெரியும், எப்படியுமே அவனுக்கு அன்று ராத்தூக்கம் கிடையாது என்பது. அதற்குள் லக்ஷ்மி காவ்யாவை அனுப்பி அரவிந்திற்கு விஷயத்தை தெரிவித்து விட்டாள். மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து ஃபோன் செய்ததில் அந்த விமானம் வந்து சேருவதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது என்றார்கள். இவர்களுக்கு புரியவில்லை, என்ன பிரச்சனையாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப டென்ஷன் ஆகிவிட்டார்கள். அதன் பிறகு எப்போது ஃபோன் செய்தாலும் தொடர்பு கிடைக்கவில்லை. காலை மணி 4 ஆகிவிட்டது. இவர்களுக்கும் என்ன செய்வதென்பதே புரியவில்லை. பிறகு ரங்கராஜனை போய் பார்த்து யோசனை கேட்கப் போனார் சீனிவாசன். ரங்கராஜன் அந்த அதிகாலையிலேயே வெளியே போக புறப்பட்டு கொண்டிருந்தார். விஷயத்தை கேட்டவுடன் அவருக்கும் சற்று கவலையாகிவிட்டது. பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாகவே போய் கொள்கிறேன். ஏர்போர்ட்டில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பெரிய வேலையில இருக்கான், அவன் செல் நம்பர் என்கிட்ட இருக்கு, அவனுக்கு ஃபோன் செய்து பார்க்கிறேன் என்று சொல்லி உடனே அவருக்கு ஃபோன் போட்டார். அந்த நண்பன் என்ன சொன்னானோ என்னவோ, சட்டென்று ஒரு நிமிஷம் ரங்காவின் முகம் கலவரமாகிவிட்டது. உடனே ஒரு நொடியில் சுதாரித்து கொண்டவர், அவன் டியூட்டியில இல்லையாம், கேட்டு சொல்கிறானாம். நீ போ சீனு, நான் கேட்டு தெரிஞ்சுண்டு உனக்கு தகவல் சொல்றேன் என்றார். சீனிவாசன் தன் வீட்டிற்கு போனார். ரங்கராஜன் அரவிந்தை கூப்பிட்டார். இந்த பார் அரவிந்த், ஃப்ளைட்டை பத்தி ஏதோ எக்கு தப்பான நியூஸ், சரியான விவரம் இன்னும் தெரியலையாம். விசாரித்து ஃபோன் பண்ணுவதாக என் ஃப்ரெண்டு சொன்னான். இப்போதைக்கு சீனிவாசனுக்கு வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்டா என்றார். சிலையாய் நின்று விட்டான் அரவிந்த். நீ ஏண்டா அப்படியே நிக்கிற? ஒன்னும் இருக்காதுன்னு நம்புவோம். பாவம், சீனிவாசன் நல்லவன், அவனுக்கு ஒரு கெடுதலும் வராது என்றார். அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஐயாரப்பன் காம்பவுண்டே அமர்க்களப்பட்டது. ஆம், ரங்கராஜனின் ஃப்ரெண்ட் நீலகண்டன் ஃபோன் செய்து
அந்த துக்ககரமான செய்தியை சொன்னார். அந்த விமானம் லண்டனில் இருந்து புறப்படும் போது தீப்பிடித்து பாதிக்கு மேல் எரிந்து நாசமாகிவிட்டது. நிறைய பிரயாணிகள் உடல் கருகி இறந்து விட்டனராம். சட்டென்று எதற்கும் கலங்காத ரங்கராஜனே அதிர்ந்து போய் அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்து விட்டார். சுந்தராம்பா என்னடா என்னடா என்று கத்தி கேட்க தேவிகாவும் அதிர்ந்து போய் ஐயோ என்று அலறிவிட்டாள். சீனிவாசனுக்கு சொல்லும் சிரமத்தை ரங்காவுக்கு வைக்காமல் ஏர்போர்ட் அதிகாரிகளுடன் பேசிய போது போனிலேயே தெரிவித்து விட்டனர். ஐயாரப்பன் காம்பவுண்டே ஸ்தம்பித்து விட்டது. ஐயோ இப்படியே ஆகணும் என்று எல்லோரும் சீனிவாசன் வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லத் தொடங்கினர். முழுசா விமானம் எரியலையாம். அதனால நம்ம திவ்யா பிழைத்திருக்க சான்ஸ் இருக்குன்னு நாம நினைப்போம். அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகி இருக்காது என்று ஆளுக்கு சொன்னார்கள். மறுபடி ஏர்போர்ட்டுக்கு போன் செய்தாலும் லைன் கிடைக்கவில்லை. ரங்கா தன் நண்பருக்கு போன் செய்து பிழைத்திருப்பவர் பட்டியல் கிடைக்குமா என்று கேட்க அதற்கு சற்று நேரம் ஆகும் என்று பதில் கிடைத்தது. அரவிந்த் இதெல்லாம் சரிப்படாது, நாம நேரே ஏர்போர்ட்டுக்கே போய் விசாரிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய ரங்கா அங்கே அவன் இல்லாததை கண்டு திகைத்தார். எங்கே போனான் இவன்? எங்க அரவிந்த காணோம் என்று ரங்கா தேவிகாவை கேட்க இங்கதானே இருந்தா என்றாள் அவள். இதற்குள் ராஜேந்திரன் அங்கு வர தோ நான் போய் பார்க்கறேன்பா என்றான். அரவிந்த் ரூமில் போய் கதவை தட்டினான். ராஜேந்திரன் பதில் இல்லை. சிறிது இடைவெளி விட்டு மறுபடியும் கதவை தட்டினான். அரவிந்திற்கு சிறிது நேரம் பிடித்தது கதவை திறப்பதற்கு. அவன் வெளியே வந்த கோலத்தை பார்த்ததும் பயந்தே போய்விட்டான் ராஜேந்திரன். என்னண்ணா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க என்று கேட்டான். ஒண்ணுமில்லடா, எதுக்கு கூப்பிட்ட சொல்லு என்றான் அரவிந்த். அப்பா கீழே உன்னை கூப்பிடுறார் என்றான் ராஜேந்திரன். நீ போ, நான் இதோ வர. ராஜேந்திரன் கீழே போய் கொஞ்ச நிமிஷங்களில் தன்னை சரி செய்து கொண்டு அல்லது அப்படி நினைத்து கொண்டு கீழே வந்தான். தேவிகாவுக்கு அரவிந்தை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. ஏண்டா இப்படி இருக்க என்றாள். திடீர்னு ரொம்ப தலைவலி, அதான் முடியல என்றான் அரவிந்த். நிஜம்தான், நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்னா அப்படித்தான் இருக்கும் என்றாள் தேவிகா. ரங்கா சொன்னார், நான் ஏர்போர்ட் போக கிளம்பின்னு இருக்கேன். நீ ஒருவேளை கூட வருவாயோன்னு தான் கூப்பிட்டேன். பரவாயில்ல, நீ போ, நான் ராஜேந்திரனை கூட்டி போறேன். என்னடா நீ வர்றையா என்று கேட்டார் ராஜேந்திரனை பார்த்து. நான் வரேன்பா என்றான் ராஜேந்திரன். அரவிந்த் மாடிக்கு போய்விட்டான். சீனிவாசன் வீட்டில் எல்லோரும் கூடிவிட்டார்கள். யாரோ டிவியை ஆன் செய்திருந்தார்கள். வேறு ஏதோ நிகழ்ச்சியின் கீழே செய்தி வரிகள் ஓடிக்கொண்டிருந்தது. லண்டனிலிருந்து சென்னை வரவேண்டிய விமானம் லண்டன் ஏர்போர்ட்டில் புறப்படும் போதே தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகியது. முன்பகுதி தீப்பிடித்ததால் பின்பகுதியில் இருந்த சிலர் பிழைத்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. இறந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் சரியாக தெரியவில்லை என்று. இந்த செய்தியை பார்த்ததும் எல்லோரும் அழ ஆரம்பித்தார்கள். சட்டென்று உள்ளே நுழைந்தார் வரதன். இது என்ன சப்தம் இப்போ? திவ்யாவுக்கு ஏதோ ஆகிவிட்டதுன்னு ஏன் நினைக்கணும்? அதான் சில பேர் பிழைத்திருக்கலாம்னு செய்தி வருதில்ல. பிழைத்திருப்பவர்களில் அவள் ஒருத்தியாக இருக்க முடியாதா? இங்கென்ன ஆர்ப்பாட்டம்? அவன் நல்லபடியா வந்துடுவா என்று ஒரு சப்தம் போட்டார். இந்தா சீனிவாசா, எழுந்திரு என்ற சோஃபாவின் கைப்பிடியில் சாய்ந்து தேம்பிக் கொண்டிருந்த சீனிவாசனை எழுப்பினார். நீ இப்படி அழுதா பெண்கள் எல்லாம் இன்னும் அழமாட்டாங்களா? ரங்கராஜன் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான் இல்லையா? அவன் ஒரு நல்ல செய்தியோட தான் வருவான். எல்லாரும் எழுந்து அவரவர் வீட்டுக்கு போங்கோ, போய் தூங்க முயற்சி செய்யுங்க. ரங்கா இன்னும் 2 மணி நேரத்துல நல்ல நியூஸோட வருவான் என்று நயமாகவும் பயமாகவும் சொல்லி எல்லோரையும் கிளப்பினார். சரி அண்ணா, நாங்க அழலை, நல்ல செய்தி வரும் என்று நம்பி பிரார்த்தனை பண்றோம் என்றாள் சுந்தரா. அரவிந்த் திரும்ப தன் அறைக்கு போய் கதவை தாளிட்டு கொண்டு விட்டான். இவன் டாக்டராகி என்ன செய்ய போறான்? ரொம்ப கோழையாக இருக்கானே, மனசுல தைரியம் வேண்டாமா என்று தேவிகாவுக்கு தோன்றியது. அதற்குள் ரங்கராஜன் ஏர்போர்ட்டில் இருந்து போன் செய்தார். அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களின் பிரிலிமினரி
லிஸ்ட் வந்து விட்டது. அதில் நம் திவ்யா பெயரும் இருக்கிறது. ஆனால் ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் மற்றும் பிழைத்துள்ளவர்களின் விவரம் தெரிய இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் போலிருக்கு. நான் எல்லா விவரங்களையும் சேகரிச்சுண்டு வரேன் என்றார். 2 மணி நேரம் தூக்கு மேடையை நெருங்கும் கைதியின் மனநிலையில் கழிந்தது. திடீரென்று சீனிவாசன் வீட்டில் நிசப்தத்தை கிழித்து கொண்டு போன் அலறியது. எல்லோரும் போன் அருகில் பாய்ந்து ஓடினர். ரம்யாதான் முதலில் போனை எடுத்தாள். ஹலோ, யார் பேசுறது? முதலில் யார் பேசுவது யார் என்று சரியாக காதில் விழவில்லை. கூடவே விமானம் புறப்படும் ஓசையும் கேட்டது. ரங்கநாதன் பேசுகிறார் என்று நினைத்து, அங்கிள், என்னாச்சு? திவ்யாவை பத்தி என்ன நியூஸ் என்று கேட்டாள். ஹலோ ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். ரம்யாவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. யார் யார் பேசுறது? நான் திவ்யா பேசுறேன். அங்க யார் பேசுறது? அப்பா அப்பா, நம்ம திவ்யா என்று திக்கி திணறி சொல்ல ஆரம்பிக்க சீனிவாசன் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார். என்னடி, என்ன ஆச்சு? அப்பா, நம்ம திவ்யா தான் பேசுறா என்று உரக்க கத்தினாள். அதற்குள் அங்கு உட்கார்ந்திருந்த பிரதீப் வெளியே ஓடினான். நம்ம திவ்யா அக்கா பொழைச்சிட்டா, போன்ல பேசுறா என்று உரத்த குரலில் மற்றவர்கள் காதில் விழும்படி சொல்லிவிட்டு திரும்ப வீட்டிற்குள் ஓடினான். அவரவர் வீட்டிற்கு போனவர்கள் திரும்ப ஓடி வந்தனர். அரவிந்த் தான் அவர்களில் முதல் ஆள். ரம்யா போனில் தொடர்ந்தாள். அக்கா, எங்கிருந்து பேசுற? உனக்கு ஒண்ணு ஆகலையே? என்னக்கா இப்படி பண்ணிட்ட? நீ நல்லா இருக்கேன்னு ஒரு போன் பண்ணி இருக்க கூடாதா? இங்க நாங்க எல்லாரும் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? அப்பா அம்மா ரொம்பவும் அழுதுகிட்டு இருக்காங்க. மொத்த காம்பவுண்டும் அழுதுகிட்டு இருக்கு. இந்தா, அப்பா கிட்ட பேசு என்று சொல்லி சீனிவாசனிடம் ரிசீவரை கொடுத்தாள். அம்மா திவ்யா, என் கண்ணே, உனக்கு ஒண்ணும் இல்லையே? நீ பொழைச்சிட்டதானே? ஏன் முன்னாடியே போன் செய்யல என்று கேட்டுவிட்டு அழ ஆரம்பித்தார். அப்பா அப்பா, அழாதீங்கப்பா, எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க போனை ஸ்பீக்கர்ல போடுங்க, நான் எல்லா விவரங்களையும் சொல்றேன் என்றாள். அப்பா, நான் புறப்படுவதற்கு 1 வாரம் முன்னால என் சிநேகிதி அவந்திகாவை பார்த்தேன். அவள் ஒரு பைலட்டோட மனைவி. அவளும் அந்த விமானத்தில் என்னோடு புறப்பட்டு இந்தியா வரப்போவதாக சொன்னாள். தான் மட்டும்தான் இந்தியா போவதாகவும் அதனால் இருவரும் சேர்ந்தே ஒரு டாக்ஸியில் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் என்றும் சொன்னாள். அவள் வந்து என் ஹாஸ்டலில் இருந்து என்னை பிக்கப் செய்து கொள்வதாக சொன்னாள். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். நாங்கள் டாக்ஸியில் புறப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு போகும் வழியில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்று உண்டு. அங்கே 99 சென்டில் நல்ல சாமான்கள் எல்லாம் கிடைக்கும் என்று அவள் சொல்லி கடைக்குள் நுழைந்தாள். உங்களுக்கெல்லாம் ஏதாவது சாமான்கள் வாங்கலாம்னு நானும் அவளுடன் நுழைந்தேன். சாமான் வாங்கும் மும்முரத்தில் மணி ஓடினதை தெரியவில்லை. பின் அவசரமாக ஏர்போர்ட் ஓடினோம். ஆனால் அதற்குள்ள விமானம் புறப்பட்டு விட்டது. எனக்கு ரொம்பவும் அழுகை வந்துடுச்சு. எல்லாம் உன்னால தான் வந்ததுன்னு அவந்திகாவுடன் சண்டை போட்டேன். ஆனால் அவள் ஒன்றுமே அலட்டி கொள்ளவில்லை. நாளைக்கு போனால் போச்சு என்றாள் கூலாக. நான் முடியவே முடியாது, எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும். இல்லைன்னா எங்க வீட்டுல ரொம்ப கவலைப்படுவாங்க, பெரிய அமர்க்களமாகிவிடும்னு ரொம்ப அடம் பிடிச்சேன். அதனால நாங்க அங்க விசாரிச்சதுல இங்கிருந்து இந்தியா போக உடனேயே இன்னும் 2-3 ஃப்ளைட்கள் இருக்குன்னாங்க. சரி, முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதற்கு முயற்சித்தோம். லண்டன் வழியாக செல்லும் மற்றொரு விமானத்திலும் இடம் இல்லைன்னுட்டாங்க. 3ஆவதாக கிளம்பும் விமானத்திலும் அப்போதுதான் புக்கிங் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஜுரம் வரும் போல இருக்கு. அப்படி ஜுரம் வந்துட்டா விமானத்துல ஏற விட மாட்டாங்க. அதனால எப்படியாவது உன் கணவனின் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு மட்டும் ஒரு டிக்கெட் அந்த ஃப்ளைட்டில் வாங்கி கொடுன்னேன். என்னை திட்டிண்டே மிகவும் கஷ்டப்பட்டு யாரிடமோ பேசி கெஞ்சி ஒரே ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்தாள். அந்த அமர்க்களத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. தவிர அந்த விமானத்தை விடவே இது சீக்கிரம் இந்தியா போயிடும்னு சொன்னாங்க. சரி, அப்புறமா ஃபோன் பண்ணிக்கலாம்னு இருந்துட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது இந்த விமானம் பிராங்க்ஃபர்ட் போய் மும்பை வழியா சென்னை போற விஷயம். சரி, பிராங்க்ஃபர்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் செய்யலாம்னு இருந்துட்டேன்.
ஆனா எவ்வளவு முயற்சி செய்தும் எனக்கு அங்கிருந்து லைன் கிடைக்கல. எனக்கும் ரொம்ப தலைவலியா இருந்ததால சரி மும்பை போய் ஃபோன் செய்யலாம்னு நினைச்சு அப்படியே தூங்கி போயிட்டேன். இப்போ மும்பையிலிருந்து தான் ஃபோன் பண்றேன். நான் முதல்ல வர இருந்த விமானம் லண்டன்ல தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுங்கிற விஷயம் எனக்கு இங்க வந்துதான் தெரியும். அதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னோட விமானம் இன்னும் சிறிது நேரத்தில் புறப்பட்டுடும். சென்னை வந்ததும் நானே ஒரு டாக்ஸி பிடித்து வீட்டுக்கு வந்துடுறேன். பாவம் நீங்கள் எல்லாம் மனதளவிலே ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால யாரும் ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம். நானே வந்துடுறேன். சரியா? போனை வச்சுடுறேன் என்றாள் திவ்யா. அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த் வெடுக்கென்ற போனை சீனிவாசனிடமிருந்து பிடுங்கி, நான் அரவிந்த் பேசுறேன். எதுக்கு நீ இந்த ராத்திரியில தனியா டாக்ஸியில வர? நாங்க எல்லாம் இல்லையா? இப்ப கூட எங்க அப்பா ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கார். உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால நான் வந்துண்டு இருக்க. நீ மும்பையில இருந்து இங்க லேண்ட் ஆகிறதுக்குள்ள நான் வந்துடுவேன். தனியா ராத்திரியில டாக்ஸியில வரக்கூடிய ஊரா சென்னை? ஐ எம் கம்மிங், நோ செகண்ட் தாட் என்று உரிமை விட்டு போனை வைத்தான். என்னப்பா, நீ போய் கூட்டி கொண்டு வரையா அவளை என்று அவன் கையை பிடித்து கொண்டு கேட்டார் சீனிவாசன். தன் கையை பிடித்திருந்த சீனிவாசனின் கையை பிடித்து பார்த்த அரவிந்த், அங்கிள், உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஆடுது. பேசாம கொஞ்சம் தூங்க முயற்சி பண்ணுங்க அங்கிள். நான் போய் கூட்டி கொண்டு வரேன் என்றான். வேணும்னா நான் வரட்டுமா என்றான் ராமநாதன். வேண்டாம் வேண்டாம், நானே போயிட்டு வரேன் என்று சொல்லி அவன் கிளம்புவதற்குள் எல்லோருக்கும் திவ்யா காலையில் வந்ததும் கொடுப்பதற்காக வைத்திருந்த லட்டுவை கொண்டு வந்து கொடுத்தாள் லட்சுமி. எல்லோருக்கும் சந்தோஷத்தினால் கண்களில் கண்ணீர். ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். ஒரு துளி லட்டுவை வாயில் போட்டுக்கொண்ட அரவிந்த் அவசரமாக கிளம்பிவிட்டான். அவன் கவலை அவனுக்கு. நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சற்று நின்றால் யாராவது தொத்திக் கொண்டு விடுவார்களோ என்று அவன் கவலைப்பட்டான். போகும்போதே அவன் அப்பாவுக்கு போன் பண்ணினான். டே அரவிந்த், எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குடா. அந்த விமானத்துல வந்தவங்க ஒருத்தர் கூட பிழைக்கலன்னு இப்பத்தாண்டா முழு விவரத்தையும் வெளியே விடுறாங்க என்று குரல் தழுதழுக்க சொன்னார் ரங்கராஜன். அப்பா, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன். திவ்யா நன்னா இருக்காப்பா. இப்பதான் போன் பண்ணா. அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாளாம். வேற ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கா. இந்த ஃப்ளைட் மும்பையை டச் பண்ணி வரதுனால இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னைக்கு வந்துடுவா. நான் அவளை கூப்பிட போயின்னு இருக்கேன். ஆன்டி, சீனிவாசன் அங்கிள் எல்லோரும் ரொம்ப டென்ஷனா இருந்ததால நான் மட்டும் ஏர்போர்ட் போயின்னு இருக்கேன். நீங்க எங்கப்பா இருப்பீங்க என்று கேட்டான். ஓ, தேங்க் காட், திவ்யா படிச்சிட்டாளா? ரொம்ப நல்ல நியூஸ் சொன்னப்பா. நான் வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கேன். நானும் ஏர்போர்ட்டுக்கே திரும்பி வர. நீ எனக்காக வெயிட் பண்ணு என்றார். வேணாம்ப்பா, நீங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. நான் போய் சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஆன்டி லட்டு தருவாங்க, சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. இந்த வரைக்கும் திவ்யா நல்லபடியா இருக்கான்னு நல்ல செய்தி கிடைச்சதே, அது போதும்டா. பாவம் சீனிவாச ரொம்பவே ஆடி போயிட்டான். அவன் ரொம்ப நல்லவன்டா. அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. வராதுப்பா. சரி, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. வண்டி ஓட்டுறச்சு பத்திரமா போங்கப்பா. அவரை சொன்னோமே, தான் உணர்ச்சி வசப்படாமல் தான் வண்டி ஓட்டுகிறோமா என்று அவனுக்கே சந்தேகம் வந்தது. உணர்ச்சிகள் போட்டி போட அரவிந்த் ஏர்போர்ட் வந்து உள்ளே நுழையும் போது திவ்யா வரும் விமானத்தின் வருகையை அறிவித்து விட்டார்கள். ஆமாம், ஒரே சமயத்தில் காதல், முன்னிரவின் பயத்தின் மிச்சம், ஆவல் எல்லாம் அவன் உள்ளத்தில் போட்டி போட்டு கொண்டிருந்தன. இவளுக்கு ஏதாவது ஆக இருந்தால் என்ற பயம் இன்னும் போகவில்லை அவனை விட்டு. இப்போது எதிர்பார்ப்பு. அவளை பார்த்ததும் நான் என்ன செய்வேன், அவள் என்ன செய்வாள் என்கிற கற்பனை வேறு. காத்திருக்கும் கணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மணியாக தோன்றியது அவனுக்கு. சீனிவாசனுக்கு போன் செய்து ஃப்ளைட் இன்னும் வரவில்லை என்று சொல்லவும் தவறவில்லை. விமானம் வந்து தரையை தொட்டது. இவனுடைய இதய துடிப்பு இவனுக்கே கேட்டது. நல்ல வேளையாக இவன் பொறுமையை ரொம்ப சோதிக்காமல் முதல் 10 பேர்களில் ஒருத்தியாக இறங்கிவிட்டாள். இவன் எங்கோ வெளியிலிருந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். அவளும் பாவம் வெளியே ஒரு கண்ணும் கன்வேயர் பெல்ட்டில் ஒரு கண்ணுமாக நின்றாள். சிறிது நேரத்தில் பெல்ட்டில் வந்த தன் சாமான்களை எடுத்து ட்ராலியில் வைத்து தள்ளிக்கொண்டே வாசலுக்கு வந்தாள்.
அவள் கண்கள் அங்கும் இங்குமாய் அலை பாய்ந்தது. எங்கே அவன்? திடும் என்று அவள் முன் போய் நின்றான் அரவிந்த். ஒரு கணம் கண்களை அகல விரித்து அவனை பார்த்தவள் அப்படியே அவன் விரித்த கைகளுக்குள் புகுந்து கொண்டாள். அவளை தன் நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்ட அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் முகத்தை தூக்க அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான். அவளும் அவன் கன்னத்தை காண்பிக்கும் முன் தன் இதழ் பதிக்க தயங்கவில்லை. திடீரென்று அவன் அவள் காதை பிடித்து திரிகினான். ஆ, வலிக்கிறது. இப்ப எதுக்கு என் காதை பிடித்து திரிகினீங்க என்று கேட்டாள் திவ்யா. எதுக்கா? சாயந்தரத்திலிருந்து எத்தனை பேர் அழ வச்சிருக்க லூசு. முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணி இருக்க வேண்டாமா? எல்லாரும் செத்து பிழைச்சாங்க உங்க வீட்ல, தெரியுமா? எங்க வீட்ல மட்டும்தானா என்று குறும்பாக கேட்டாள். எங்க வீட்லயும் தான் என்றான் அரவிந்த். உங்க வீட்ல என்னாக்கா? என்ன அர்த்தம்? எங்க பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரும் தான். அவ்வளவுதானா என்று இவள் கேட்டதும் அவனுக்கு இவளை சீண்டி பார்க்க ஆசை வந்தது. அவ்வளவேதான் என்று சொல்லிவிட்டு முன்னால் நடந்தான். சற்று தூரம் நடந்தவன் திரும்பி பார்த்தால் அவளை காணவில்லை. அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். சிரித்து கொண்டே அவள் அருகில் சென்றவன், ஏன் இங்கேயே நின்னுட்ட என்று கேட்டான். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் அவனை முறைத்து பார்த்தாள். சரி சரி, நானும் தான் டென்ஷன்ல செத்து பழிச்சேன். சரியா? இப்ப நட. சரியில்லை, நீங்க முதல்ல சாரி சொன்னாதான் நான் இந்த இடத்தை விட்டு நகருவேன். சாரி சாரி என்று சொன்னவன் தன் கையை பின் பக்கம் கொண்டு போய் அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டான். ஏய் அரவிந்த், இது இந்தியா, யூஎஸ் இல்லை என்றாள் தன்னை விடுவித்துக் கொண்டே. நீதாமா யூஎஸ் ரிட்டர்ன், எனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? நம்ம மனசில் இருப்பதை எல்லாம் பகிர்ந்து கொள்ள விட்டு ஏற்படும் முதல் சந்திப்பே ரொம்ப த்ரில்லிங்கா இல்லையா? ஆமாண்டி என் செல்ல கிளியே என்றவன் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டே தன் காரை நோக்கி நடந்தான். அவளுக்கு அவனுடன் அப்படி ஒட்டி நடந்தது கிரீடம் வைத்தது போல், ஒரு சாம்ராஜ்யத்திற்கே ராணியாகியது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உரசி கொண்டு நடந்தார்கள் இரண்டு பேரும். காரின் டிக்கியை திறந்து சாமான்களை எல்லாம் உள்ளே வைத்தனர். இவள் முன் சீட்டில் ஏறிக்கொள்ள அவனும் காரை கிளப்பினான். சிறிது தூரம் சென்றதும், ஏண்டா தள்ளி உட்கார்ந்திருக்க? இன்னும் என் பக்கம் கொஞ்சம் தள்ளி உட்காரு என்றான். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதுவே சௌகரியமாக இருக்கிறது என்றாள். எனக்கு சௌகரியமா இல்லையே செல்லம். ரோட்டை பார்த்து ஓட்டுங்க என்று அவள் சொன்னாலும் அவன் பக்கமே சற்று தள்ளி உட்கார்ந்தாள். வலது கையால் ஸ்டீரிங்கை பிடித்திருந்தாலும் இடது கையால் அவள் கையை தொட்டவன் திடுக்கிட்டான். ஏய், உனக்கு நல்ல ஜுரம் இருக்குடா என்றான். ஆமாம் அரவிந்த், முடியவே இல்லை என்று சொன்னவள் முன் சீற்றிலேயே சுருண்டு கொண்டாள். என்னம்மா, பின் கதவை திறக்கட்டுமா? பின் சீற்றில சௌகரியமா படுத்து கொண்டு வரையா என்று கேட்டான். வேண்டாம் வேண்டாம், யாராவது இத்தனை நல்ல சான்ஸ் விடுவாங்களா என்றவள், நான் இங்கேயே முடங்கிக்கிறேன் என்றாள். சற்று தூரம் போனதும் திவ்யா அப்பாவோடு பேசினாள். அப்பா, நான் வந்துட்டே இருக்கேன்பா என்றாள். அதற்கு அவர், பத்திரமா வந்து சேருமா என்றார். அவளிடமிருந்து செல்லை வாங்கி கொண்ட அரவிந்த், அங்கிள் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ண பத்திரமா சேதம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என்று சொல்லி செல்லை ஆஃப் செய்தான். ஆர் யூ ஷியோர் என்று கேட்டாள் திவ்யா. எதற்கு? புரியலையே. புரியலையா? சேதம் இல்லாம நீங்களே, அதுக்குத்தான். ஓ, சேதப்படுத்திடுவோமே. ஐயோ, எனக்கு இதெல்லாம் ஒரே பயம்பா, நான் வரல இந்த விளையாட்டுக்கு என்றாள் திவ்யா. வீட்டை நெருங்கி விட்டார்கள். அரவிந்த், திவ்யா சரியா உட்கார், வீடு வந்துடுச்சு என்றவன் காம்பவுண்டிற்குள் நுழைந்து சீனிவாசன் வீட்டுக்கு முன்னிறுத்தினான் அவர்களின் காதல் ரதத்தை. எல்லோர் வீட்டிலும் விளக்கு எரிய ஆரம்பித்தது. ஆரத்தி சுற்றி திருஷ்டி கழித்தாள் பரிமளா. என் கண்ணே, வந்து சேந்தியா என்று கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுத்தாள் லட்சுமி. அவளை அணைத்து கொண்டு அவள் உச்சியில் முத்தம் கொடுத்தார் சீனிவாசன். திவ்யா எல்லோருக்கும் ஹலோ சொல்லி பொன்னி, பரிமளா, சுந்தரா எல்லோர் பாதங்களையும் தொட்டு வணங்கினாள். ரம்யாவும் காவ்யாவும் அக்கா என்று கட்டி கொண்டார்கள். ஏதாவது சாப்பிட்றியாமா என்று லட்சுமி கேட்டாள். வேண்டாமா, பசி இல்ல என்றாள் திவ்யா.
அரவிந்த் அதற்குள் வேகமாக போய் ஒரு மாத்திரையை எடுத்து வந்தான். அவள் தேவிகாவிடம் வந்தபோது, அம்மா, அவளுக்கு நல்ல ஜுரம் அடிக்குது. இந்த திவ்யா, இந்த மாத்திரையை சாப்பிடு. ஆன்ட்டி, கொஞ்சம் சூடான பாலோடு இதை கொடுங்க, ஜுரம் குறைஞ்சிடும். நீ போய் படுத்து தூங்கு, காலையில பேசிக்கொள்ளலாம். எல்லோரும் போய் படுத்து கொள்ளலாமே என்ற அரவிந்த் மாத்திரையுடன் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டும் சேர்த்து திவ்யாவிடம் கொடுத்தான். இருப்பா, நீயும் கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போப்பா. பாவம், இன்னைக்கெல்லாம் உனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆயிடுத்தோ என்றாள் லட்சுமி. ஆமாப்பா, உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்றார் சீனிவாசன். இது என்ன புது பழக்கம் அங்கிள், நமக்கு நாமே தேங்க்ஸ் சொல்லுவது என்று கேட்டுவிட்டு தன் வீட்டிற்கு போய்விட்டான். தன் ரூமிற்கு போய் மெத்தையில் பொத்தென்று விழுந்தான். படுத்தவன் அந்த அணைப்புகளையும் முத்தங்களையும் நினைவுக்கு கொண்டு வந்து சந்தோஷப்பட்டு கொண்டே தூங்கி போய்விட்டான். எல்லோரும் வீட்டுக்கு போகும் முன் லட்சுமி, ஒருத்தருமே இன்னைக்கு ராத்திரி சரியாவே தூங்கல. அதனால காலையில நான் கேட்டரர்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் டிஃபன் எங்க வீட்ல என்று அறிவித்தாள். அப்போ மத்தியான சாப்பாடு எங்க வீட்ல என்றாள் தேவிகா. எதுக்கு தேவிகா, என் பொண்ணு செத்து பழிச்சிருக்கா, அதனால நான் டிஃபன் போடுறேன், நீ எதுக்கு இழுத்து விட்டுக்கிற என்றாள் லட்சுமி. அது என்ன அப்படி பிரிச்சு பேசுற லட்சுமி, திவ்யா திரும்பி வந்த சந்தோஷம் எங்களுக்கும் தானே, எல்லாருக்கும் சாப்பாடு எங்க வீட்ல தான் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் தேவிகா. எல்லோரும் அவரவர் வீட்டுக்கு திரும்பினர். திவ்யாவுக்கு ஜுரம் மெதுவாகவே தான் இறங்கியது. ஒரே பிதற்றலுடன் தூங்கிக் கொண்டிருந்தாள். காலையில் அரவிந்துக்கு விழிப்பு வந்தபோது திவ்யாவின் நினைப்பும் வந்துவிட்டது. கீழே இறங்கி வந்தால் அப்பா, அம்மா, பாட்டி 3 பேரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். காலங்காத்தாலேயே இப்படி ஃப்ரீயா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று நினைத்து கொண்டான். வா அரவிந்த், டிஃபன் சாப்பிட்றியா என்று கேட்டாள் தேவிகா. இல்லம்மா, நான் இன்னும் கொஞ்ச நாடி தூங்கிட்டு வரேனே என்றான். தூங்கிட்டு தான் வாயேன் என்றாள் தேவிகா. விட்ட இடத்திலிருந்து திவ்யாவுடன் தன் நேற்றைய சம்பவங்களை திரும்ப அசை போட்டுக்கொண்டு சற்று நேரம் படுத்திருந்தான். திரும்ப அவன் கீழே வரும்போது காம்பவுண்டின் பெரியவர்கள் எல்லோரும் வழக்கமான இடத்தில் கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன, காலை வேளையில இப்படி கூடி பேசுகிறார்களே என்று அவனுக்கு பயமாக இருந்தது. என்னவென்று கேட்கலாமா என்று அருகில் போனால் அங்கே எல்லோரும் வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். சரி என்று அவன் உள்ளே வந்து விட்டான். அரவிந்திற்கு டிஃபன் குந்தவை கொண்டு வந்து கொடுத்தாள். திவ்யாவுக்கு ஜுரம் இறங்கிவிட்டதா குந்தவை என்று கேட்டான். அவன் கேட்டு முடிக்கும் முன், இப்ப அவளுக்கு ஜுரம் இல்லை என்று சொல்லிவிட்டு போனாள் குந்தவை. தேவிகா தன் ரூமிலிருந்து வெளியே வந்தாள். பட்டுப்புடவை, நகை, நட்டு என்று அமர்க்களமாயிருந்தாள். என்னம்மா, எங்கேயாவது கல்யாணத்துக்கு போக போறியா என்று அவன் கேட்க அவள் பதில் சொல்லும் முன் போன் மணி அடித்தது. நான் தான் பேசுறேன், மத்தியான சாப்பாட்டுல பால் பாயசமும் தயிர் வடையும் கூட சேர்த்து கொண்டு வந்துடுங்க என்றாள். ஏமா, யாருக்கு கல்யாணம் என்று அரவிந்த் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து பையன் வந்து லிஸ்டை கையில் வைத்து கொண்டு கடை பரப்பினான். எக்கச்சக்க பழ வகைகள், பாக்கு, மஞ்சள் எல்லாம் இருந்தன. அரவிந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்குள் அப்பா ஏதோ கல்யாணத்துக்கு போவது போல தயாராகி வந்து விட்டார். என்ன, இன்னும் ராஜேந்திரனை காணோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே அவனும் சுமக்க மாட்டாமல் பூ, ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து விட்டான். என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், என்ன விசேஷம், யாருக்கு கல்யாணம் என்றான் அரவிந்த். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.